வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கு எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் ஜோயல் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, அப்துல் மாலிக் அவர்களே, இளையராஜா அவர்களே, இன்பா ராகு அவர்களே, பிரபு அவர்களே, சீனிவாசன் அவர்களே, பிரதீப் குமார் அவர்களே, ஆனந்த்குமார் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, திராவிட மாடல் பயிற்சி பாசறையில் பங்கேற்று நம்முடைய இளைஞர்களை, மாணவர்களை பயிற்றுவித்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களே, இளைஞரணியின் நிர்வாகிகளே, என்னுடைய அன்பிற்கினிய தம்பிமார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பிறந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, வளர்த்த வீட்டுக்கும் வந்திருக்கிறேன். வளர்த்த வீட்டுக்கு மட்டுமல்ல, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்கும் வந்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட உரிமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முரசொலி பாசறை, திராவிட மாடல் பயிற்சி பாசறை 2.0, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலி, பயிற்சி பாசறை கூட்டத்தினுடைய புகைப்பட திரட்டு ஆகிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய விழாவாக, மாபெரும் விழாவாக, இதை எழுச்சியோடு ஏற்றத்தோடு நம்முடைய இளைஞரணியுடைய அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. இதை நான் உள்ளபடியே தலைமை கழகத்தின் சார்பில் மனந்திறந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏதோ உதயநிதியினுடைய தந்தையாக இருந்து மட்டுமல்ல, தந்தையாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறேன், தலைவனாக இருந்து பெருமைப்படுறேன். ஆக அந்த உணர்வோடு அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துணை செயலாளர்கள், பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள், அத்துணை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சு, ஆனால் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல. ஏன் கூப்பிடல? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய
பொறுப்பின் காரணமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தால், அந்த பொறுப்புக்கு தலைமையேற்றிருக்கிற காரணத்தால் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது. அதற்கு நாம் இடையூறு தந்துவிடக்கூடாது என்று ஒருவேளை கருதி அந்த நல்ல எண்ணத்தோடு அதை அவர் தவிர்த்திருப்பார் என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டிவியில் பார்க்குறேன், பத்திரிகைகளை பார்க்குறேன், ஊடகங்களில் பார்க்குறேன். அந்த சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வருது, கேலி செஞ்சு விமர்சனம் செஞ்சு அது போன்ற செய்திகளும் வருது. அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக நாங்கள் தலைமை கழகத்தின் சார்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பொறுப்பேற்று இந்த 3 வருஷத்தில் ரொம்ப சிறப்பான பணிகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று பல அமைப்புகள் இருக்குது. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி, இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கு. நான் இளைஞர் அணியின் செயலாளராக பொறுப்பேற்றிருந்த போது நம்முடைய இளைஞரணி தோழர்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி எடுத்துச் சொல்வதுண்டு. நம்முடைய சிவா அவர்கள் இளைஞரணியின் துணை செயலாளராக எனக்கு துணையாக இருந்து பணியாற்றி இருக்கிறார். இது மாதிரி பல பேர் என்னோடு துணை நின்று பணியாற்றியவர்கள். அப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி என்ன சொல்கிறதுன்னா, எத்தனை அணிகள் இருந்தாலும் நம்முடைய அணி தான் நம்பர் 1 இருக்கு. இதனால் மற்ற அணிகளை சேர்ந்தவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மை நல்லது, யதார்த்தம் நல்லது. அதனால் யாரும் அதை தவறாக கருத வாய்ப்பே கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக அந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய அமைப்பின் சார்பிலே பல அணிகள் இருந்தாலும் அந்த முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அணியாக இந்த அணி இருப்பது பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. அந்த அடிப்படையில் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் இந்த 3 ஆண்டு காலத்தில் பல பணிகள் செய்திருக்கிறார். அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஊராட்சியினுடைய தேர்தல் நடந்துச்சு. அந்த ஊராட்சி தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தின் நடத்திட வேண்டும் என்று கழக பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக பல பேர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். அதில் தம்பி உதயநிதியும் ஒரு மிக சிறப்பான ஒரு சுற்றுப்பயணத்தை, அதுவும் பெரும்பாலும் கிராம அளவில், ஊராட்சி அளவில் அந்த பயணத்தை நடத்தி கட்சிக்கு தேர்தலுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு தேடி தந்தார் என்பது ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி கட்சி அமைப்புக்கு, கட்சி தோழர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்கி தந்தார் என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு செங்கல் தான். அது எந்த அளவிற்கு பிரச்சாரத்திற்கு பயன்பட்டது, எந்த அளவிற்கு ஒரு தாக்கீது ஏற்பட்டது, மக்கள் மனதில் எப்படியெல்லாம் அது பதிந்தது என்பதை பற்றி நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கூட்டத்துக்கு போனாங்கன்னா அவர் பார்த்தா செங்கல் செங்கல் தான் சொல்கிறாங்க. அந்த காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதற்கு பின்னால் எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்திலேயே அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த வேலை, நீர்நிலைகளை பாதுகாப்பது, தூர் எடுக்கிறது,
ஆக அதை அவர் எல்லா இளைஞரணி தோழர்களுக்கும் ஒரு அறிக்கை விட்டு, ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, ஒரு உத்தரவு போட்டு, எங்கெங்க தூரெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த நீர்நிலைகளை எல்லாம் நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். அந்த பகுதி மக்களுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக அமையும், அது கட்சிக்கு லாபம் கிடைக்கும் என்று முடிவு செஞ்சு அந்த பணியை அறிவிச்சிட்டு மட்டும் இல்லாமல் அவரே நேரடியாக பல இடங்களுக்கு சென்று அந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு கொடிய தொற்று நோய், கொரோனா என்ற ஒரு கொடிய தொற்று நோய் வந்துச்சு. அதில் எல்லாரும் நம்ம ஈடுபட்டோம். எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறோம். அப்போ ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாம் செஞ்சோம். ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு பேர் சூட்டி எல்லாரையும் ஒன்றிணைச்சோம். மருத்துவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர்கள், நம்முடைய கழகத் தோழர்கள், பொதுநலச் சங்கங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சோம். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாமே காய்கறிகள், அரிசிகள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், நம்முடைய அமைப்பின் சார்பில் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை, வார்டு எல்லா அமைப்புகளும் ஒரு பெரிய வேலை செஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இளைஞரணியும் அவர் செயலாளராக இருந்து இளைஞரணி தோழர்களுக்கு அறிக்கை விட்டு அந்த பணியை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நானே நேரடியாக தொடர்பு கொண்டு வீடியோ காணொலி காட்சி மூலமாக அவர்களோடு பேசி அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்கே வரவழைச்சு, உங்களுக்கு என்ன குறை, என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்கள் என்று கேட்டு, அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் அறிவாலயத்திலையும் அன்பகத்திலையும் டெலிஃபோன் நம்பரை கொடுத்து, செல் நம்பரை கொடுத்து தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காரியத்தை செஞ்சோம். அந்த பணியையும் இளைஞரணி மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடியவர்களுக்கு அந்த செஞ்சதற்காக நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதற்கு பிறகு நாம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டக் களங்கள், இந்தி திணிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரப்பட்டப்போ இளைஞரணி, மாணவரணி சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு நான் உத்தரவிட்டேன். அந்த பணியை செஞ்சாங்க. அதே மாதிரி நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு நடத்திய போராட்டங்கள், அதிலையும் பங்கெடுத்து கொண்டார்கள். குடியுரிமை திருத்த சட்டம், அதற்கும் அவர்கள் போராடிய அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆக எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3 வருஷத்தில் எத்தனையோ பணிகளை கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பல அமைப்புகள் செஞ்சிருந்தாலும் அதில் இளைஞரணியும் பங்கெடுத்து செஞ்சிருக்கிறது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு இன்னொரு அறிவிப்பு வந்துச்சு. செயலாளர் பேரில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், புதிதாக இளைஞரணிகளை உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு, இதுவரையில் அவர்கள் 25 லட்சத்திற்கு மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு நல்ல செய்தியாக அமைந்திருக்கிறது. இதை விட இன்னொன்று சொல்லணும்னா, கடற்கரை, அந்த கடலுக்கு மாற்றுத்திறனாளிகள் போக முடியுமா? கடலுக்கு அருகில் போய் நெருங்கி நிற்க முடியுமா? கடலில் போய் வர அந்த அலையில் போய் காலை வைக்க முடியுமா என்ற ஒரு ஏக்கம் கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வந்துச்சு. அவர் சேப்பாக்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த செய்தி அவருடைய கவனத்திற்கு வந்து உடனடியாக அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர், அரசு அதிகாரிகளோடு அவர் தொடர்பு கொண்டு, அதற்கு பிறகு என்னிடத்தில் அதற்குரிய அனுமதியை பெற்று ஒரு மரப்பலகை அந்த மணலில் இந்த எல்லையிலிருந்து கடலுக்கு அருகில் செல்லக்கூடிய வரையில் ஒரு மரப்பலகை போட்டு, ஆக எல்லோரும் எப்படி
கடலுக்கு அருகில் போய் காலை நனைக்கிறார்களோ அதுபோல் மாற்றுத்திறனாளிகளும் போய் காலை நனைக்கலாம் என்ற ஒரு பெரிய இதுவரையில் எங்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் படைப்பதற்கு துணை நின்றிருக்கிறார். ஆக எல்லாத்துக்கும் முகடம் வச்ச மாதிரி தான் இந்த 234 தொகுதிகளில் பயிற்சி பாசறை, அதாவது திராவிட மாடல் பயிற்சி பாசறை. நாங்கள் இளைஞரணி முதல்ல இளைஞரணி தொடங்கினப்போ நம்முடைய இளைஞரணி அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தணும். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற செல்வேந்தர் வந்திருக்கிறார், நம்முடைய சுபவி இருக்கிறாரு, சிவா இருக்கிறாரு, அது மாதிரி பல பேர் இங்கே இருக்கிறீங்க. நன்னன் அவர் மறைந்து விட்டார், தொடர்ந்து வந்துடுவார். ஆக அது போன்ற முன்னோடிகளை எல்லாம் கழக சிறப்பு சொற்பொழிவாளர்கள்லாம் நாங்கள் அழைச்சிட்டு போய் 2 நாள் கூட நடத்தியிருக்கிறோம். அங்கேயே தங்கி, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே தூங்கி, அதற்கு பிறகு அவங்கள கேள்வி கேட்க வச்சு இப்படியெல்லாம் நாங்கள் நடத்தினோம். ஆனால் அப்போது நாங்கள் மாவட்டமாக நடத்தினோம். ஆனால் இப்பொழுது தம்பி உதயநிதி பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்து 234 இடங்களில் இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் இந்த சாதனை நடந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இயக்கம் என்பது பேசி பேசி வளர்ந்த கட்சி. அப்பெல்லாம் கிராமங்களில் கூட்டம் போடுவோம், குக்கிராமங்களில் கூட்டம் போடுவோம், திண்ணையில் போய் உட்காந்து பிரச்சாரத்தை நடத்துவோம். ஆனால் இன்றைக்கு நவீன காலமாக மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா கலைஞர் போகாத ஊரே இருக்காது, கலைஞர் கால்படாத கிராமமே இருக்காது. சிவா தான் அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பற்றினா அதில் பெரும்பாலும் தலைவர் கலைஞர் ஏற்றி வச்ச கொடியாகத்தான் இருக்கும். அதற்கடுத்து இளைஞரணி செயலாளர் மு.க. ஸ்டாலின் ஏற்றி வச்ச கொடியாகத்தான் இருக்கும்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். உண்மைதான். அப்படியெல்லாம் அந்த பணிகளில் நாம் ஈடுபட்டோம். 1967ஆம் ஆண்டு நாம் ஆட்சிக்கு வந்தோம். முதல்ல அண்ணா தலைமையில். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதல்ல திமுக தொடங்கியது 49. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்துடுவோம், இன்னைக்கு தொடங்குற கட்சியெல்லாம் ஆட்சிக்கு நாளைக்கே வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. முதல்ல தேர்தல் களத்தில் நின்று 57 தேர்தல் களத்தில் நின்று 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். 2 நாடாளுமன்றம், திருவண்ணாமலை திருச்செந்தூரா இல்லை திருச்செங்கோடு திருவண்ணாமலை. திருச்செங்கோடில் ஈவிகே சம்பத் ஜெயிக்கிறார், வெற்றி பெறுகிறார். திருவண்ணாமலையில் இரா தர்மலிங்கம் வெற்றி பெறுகிறார். 2 MP, 15 MLA. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.